ஹலோ மக்களே, வெல்கம் டு சேவை கதிர் யூடியூப் சேனல். சேவை கதிர் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் ஆகிற மெம்பர்ஸ்க்கு ஸ்பெஷல் அப்டேட், எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ், ப்ரியாரிட்டி ரிப்ளைஸ் கிடைக்கும். சப்போர்ட் செய்ய விரும்பினா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு பட்ஜெட் தாக்கல் 2026 மற்றும் 2027க்கான பட்ஜெட் தாக்கல் செஞ்சுருக்காங்க. அதில் எதுக்கெல்லாம் அவங்க வரி ஏற்றிருக்காங்க, எதுக்கெல்லாம் அவங்க வரி இறக்கியிருக்காங்க, அவங்களோட புதிய திட்டங்கள் என்னென்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இதனால் யார் யாருக்கு லாபம் யார் யாருக்கு நஷ்டம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா மத்திய பட்ஜெட் 2026-2027 அசையா சொத்துக்கள் மற்றும் வருமானத்தை மறைத்தால் நீங்கள் 100% அபராதம் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விபத்து காப்பீட்டு இழப்பீட்டு தொகைக்கு வருமான வரி கிடையாது. இதுக்கப்புறம் உங்களுக்கான நீங்கள் ஏதாவது ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான தொகைக்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு வரியும் கிடையாது, உங்களுக்கு முழு அமௌண்ட்டும் வந்துடும், அது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழவேற்காடு ஏரியில் பறவை கண்காணிப்பு மையம் அமைக்கப்படும் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிவேக ரயில் தடங்கள் நாடு முழுவதும் 7 நகரங்களில் அதிவேக ரயில் தடங்கள் அமைக்கப்படும். ஹைதராபாத் டு சென்னை, சென்னை டு பெங்களூர் இடையேயான அதிவேக ரயில் தடங்கள் உருவாக்கப்படும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வருமான வரி கால அவகாசத்தை நீட்டிச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வருமான வரி தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் டிசம்பர் இறுதிக்கு பதிலாக மார்ச் இறுதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் இன்னும் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலைன்னா உங்களுக்கு மார்ச் எண்டு வரைக்கும் டைம் இருக்கு. நீங்கள் அதுக்குள்ள உங்களோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை ஃபைல் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாணவிகளின் கல்வியை ஊக்குவிக்கும் மாவட்டந்தோறும் மாணவிகளுக்கான விடுதிகள் அமைக்கப்படும் அப்படின்னு பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு சுற்றுலாவுக்கான வரி பிடித்தம் 2% குறைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னு தெரியும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அது 2% குறைச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவ கல்வி கடனுக்கான வரி 5%லேருந்து 2% அவங்க குறைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச கடல் பகுதிகளில் பிடிக்கப்படும் மீன்களுக்கு இறக்குமதி வரி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் சர்வதேச கடல்ல மீன் பிடிச்சா அந்த மீன்களுக்கு எதுவுமே வரி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்புவதற்கான வரி குறைக்கப்படும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகளில் பயிலும் இந்திய மாணவர்களுக்கு பலன் கிடைக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாநிலங்களுக்கான வரி பகிர்வு விகிதத்தில் மாற்றம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 41% இருந்தது, அது அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோட்டார் வாகன விபத்துகளுக்கான வழங்கப்படும் இழப்பீட்டு தொகைக்கான வருமான வரியிலிருந்து முழு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சிடென்ட் ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கான இழப்பீட்டு தொகைக்கு வரி இதுக்கப்புறம் கிடையாது. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மகளிர் சுய உதவி குழுக்கள் சார்பில் தயாரிக்கப்படும் பொருட்களை விற்பதற்கு ஷீ மார்ட் என்ற பெயரில் சில்லறை விற்பனை நிலையங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு பட்ஜெட் தாக்கல்ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், மின்சார வாகனங்களுக்காய் ஊக்குவிக்கும் லித்தியம் பேட்டரிகளுக்கு இறக்குமதி வரி ரத்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழவேற்காடு ஏரியில் பறவைகளை பார்வையிடும் சுற்றுலாவை ஊக்குவிக்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதிகை மலை, இமாச்சல், ஜம்மு காஷ்மீர் ட்ரக்கிங் சுற்றுலாவை ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுங்க வரி நீக்கம் பண்ணியிருக்காங்க. என்னன்னு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, புற்றுநோய் மருந்துகளுக்கான இறக்குமதி வரி குறைப்பு, அதுக்கப்புறம் புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் 17 மருந்துகளுக்கு சுங்க வரியை அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தரம் வாய்ந்த ஆன்மீக சுற்றுலா உள்கட்டமைப்பு மற்றும் தியான மையங்கள் அமைக்கப்படும் 2026 பட்ஜெட்ல அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்புவதற்கான வரி குறைக்கப்படும். வெளிநாடுகளில் பயிலும் இந்திய மாணவர்களுக்கு பலன் கிடைக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், வெளிநாட்டில் வாழும் இந்தியர்கள் இந்தியாவில் உள்ள நிறுவனங்களில் முதலீடு செய்வதற்கான வரம்பு 5%லேருந்து 10% அவங்க உயர்த்திருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா சென்ட்ரல் டெவலப்பர் நிறுவனங்களுக்கு 2047 ஆண்டு வரை வரி விடுமுறை டாக்ஸ் ஹாலிடே அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரிய வகை கனிமம் எடுப்பதற்கான புதிய திட்டம் தமிழ்நாடு, ஆந்திரா, ஒடிசாவுக்கு அறிமுகம் பண்ணித்திருக்காங்க.
நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதிய வருமான வரி சட்டத்தின் கீழ் வரி ஏய்ப்பு செய்பவர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்ததை விட அதிக அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது புதிய வரி ஏய்ப்பு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு 100% அபராதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 5 ஆண்டுகளில் 20 புதிய நீர் வழிப்பாதைகள் அமைக்கப்படும் அப்படின்னு மத்திய பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி என்ன ஒரு தனிநபர் வருமான வரி இருந்ததோ அதே தான் வச்சிருக்காங்க. 4 லட்சம் வரை 0%, 4லேருந்து 8 லட்சம் வரை 5%, அப்புறம் 8 லட்சத்துலேருந்து 12 லட்சம் வரை நீங்கள் சேலரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 10%, நெக்ஸ்ட் வந்து 12 லட்சத்துலேருந்து 16 லட்சம் வரை நீங்கள் சேலரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 15% வரி, 16 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வரைக்கும் நீங்கள் வாங்கினா உங்களுக்கு 20 லட்சம் வரி, அப்புறம் 20 லட்சத்துலேருந்து 24 லட்சம் வரைக்கும் நீங்கள் சேலரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 25% வரி, 24 லட்சத்துக்கு மேலே எவ்வளோ வாங்கினாலும் உங்களுக்கு 30% அவங்க வரி விதிக்கிறாங்க. இது வந்து பழைய பட்ஜெட்லேயே இதுதான் இருந்தது. இந்த வாட்டியும் அதுதான். அதில் எதுவுமே அவங்க மாற்றம் செய்யலை. இப்போ இந்த 2026 பட்ஜெட் தாக்கல்ல இவங்க கொடுத்துருக்கால அதில் வந்து எந்தெந்த பொருள்களுக்கு விலை குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் உணவுகள், கடல்ல இருந்து வர எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அதுக்கான வரி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதனால உங்களுக்கு அதுக்கான விலையும் குறைஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, காலணிகள் உள்ளிட்ட தோல் ரிலேட்டடான எந்த பொருளாக இருந்தாலும் அதுக்கான விலையும் குறைய வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் மின்சார வாகனங்கள், அப்புறம் பேட்டரி, அதுக்கான வரியும் அவங்க குறைச்சிருக்காங்க. அதனால அதனுடைய விலையும் குறைய வாய்ப்பு இருக்கு. அப்புறம் சோலார் பேனல்களுக்கான விலையும் குறையும். மைக்ரோவேவ் ஓவன்கள், அதுக்கான விலையும் குறையும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கேன்சருக்கான மருந்துகள், அது வந்து அவங்க 17 ரிலேட்டடான மருந்துக்கு அவங்க வரி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதனால அதனுடைய விலையும் குறையும். அவ்வளோதான் மக்களே. நம்ம 2026 பட்ஜெட் தாக்கல்ல என்னென்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறோம். நம்ம ஏதாவது விட்டு இருந்தா நீங்க அதை கமெண்ட்ல போடுங்க. இந்த வரி பட்ஜெட் தாக்கல்ல யார் யாருக்கு லாபம், யார் யாருக்கு நஷ்டம், எவ்வளோ வரி அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வரி அவங்க ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் மத்திய பட்ஜெட்ல என்னென்ன புதிய திட்டங்கள் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ மக்களே.